மணிகண்டன் சார் வணக்கம்ங்க. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? வணக்கம் சார். 234 தொகுதிகளில் சென்னைக்கு அடுத்து மிக அதிகமான அளவு தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம் சார். 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சேலத்தில் பேசியதாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூரில் பேசியதாக இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய 65-66 சீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 32 சீட்டை பெற்றுக் கொடுத்த மாவட்டங்களில் இந்த 2 மாவட்டம் இருக்குது. அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு. அந்த இடத்த நாம் அந்த 11க்கு 1 தான் போச்சு, 11ஐயும் பிடிச்சாக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் சார். இந்த எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமாக முன்வைக்கிறது இந்த வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வரக்கூடிய பிரச்சாரம். அதற்கு ஏற்றாற் போல ஏடிஎம்கேவுக்கான செல்வாக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கண்கூடாக அதிகரிப்பதை ஏதாவது பார்க்க முடியுதா சார்? சத்தியம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதாவது தேர்தல் நேரம் வந்துட்டாவே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். என்ன நீங்க அறிமுகப்படுத்துறப்ப அதிமுக ஆதரவாளர் அப்படின்னீங்க. அதிமுக மற்றும் பாஜக ஆதரவாளர். நான் அந்த முகமூடி போட்டுட்டுலாம் வரமாட்டேன், வெளிப்படையா சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே பேசுவேங்க. அதாவது தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை பதிவு பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க. அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, போய் ரம்ஜானுக்கு போய் நோன்பு நோப்பாங்க, அங்க உட்காந்துட்டு வந்து கஞ்சி குடிப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு போய் அப்படி மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவாங்க. நம்ம பாதி வேலாயுதம் பாதி ஜோசப் விஜயம் அதே வழியில வர்ற அரசியல்வாதி தான் அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்க மண்டி போட்டு அவ்வளவு தூரம் மாதா ஆலயத்துல போய் அங்க கும்பிட்டாரு. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இந்து கோயில், இஸ்லாமிய கோயில்ல எல்லாரும் போடுற இந்த அரசியல்வாதி வேஷத்தை அவரு இன்னைக்கு போட்டு நானும் நடிகண்டா அப்படின்னு அருமையா திரையில மட்டும் நடிக்கிறவன்ல, அரசியல்லயே உங்களை விஞ்சிற நடிகன் அப்படின்னு அவர் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாருங்க. நம்ம செல்வ பெருந்தொகையை பத்தி ஏதோ எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ஒண்ணு சொன்னாரு. என் மேல வந்து காழ்ப்புணர்ச்சி, அந்த உணர்ச்சி, கசப்புணர்ச்சி அப்படி இப்படிதான். நான் எனக்கு என்ன சந்தேகம்னா, அரவிந்தாட்சன் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஜோதிமணியுமே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்திருப்பாங்களா? ஏன்னா அவங்கதான் சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சீட்டு விற்பனை செய்யப்படுகிறதுன்னு பட்டவர்த்தனமா ட்வீட் போட்டாங்க. அப்படியே அந்த ட்விட்டை ஒரு தட்டி விட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால காட்டி கொடுத்தவர்கள் அவங்க கட்சியிலேயே இருக்கிறாங்க. மனம் வெதும்பி உண்மையான காங்கிரஸ் உணர்வோடு இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, நம்ம இவரு பாத்தீங்கன்னா மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்களே தட்டி விட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. அது ஒண்ணுங்க. நரகாசுர திராவிட மாடல் ஆட்சி ஒழிய இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. 2 இரவில் இன்னும் நாம கழிக்கணுமே. அந்த 2 இரவு போனால் இந்த நரகாசுர ஆட்சி ஒழியறதுக்கு நம்ம எப்படா அந்த விடியலுக்கு ஓட்டு போடும். உண்மையான விடியலுக்கு பழனியில இருந்து காக்குற பழனிசாமி உலகத்தையே காக்குறவன், சேலத்துல இருந்து காக்குற பழனிசாமி தமிழகத்தை காக்க திரும்ப வரணும் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 சின்ன சிம்பிள் உதாரணம் சொல்லிடுறாங்க. நடக்கிற தேர்தல் என்னுடைய பார்வையில அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பாசக, அது பிராக்கெட்ல போட்டுக்குங்க. ஏன்னா அது வந்து காயத்ரி மந்திரம் மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்ல. பாசக தமிழுக்கு எதிரான பாசக கூட்டணி 130 இடங்களை பிடிக்குமா இல்ல 160+ இடத்த பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு நடக்கிற தேர்தல் அப்படின்னு திடமா சொல்றேன். சத்தியம் டிவி உட்பட நீங்க நடத்தின கருத்து கணிப்பு எல்லாம் பொய்க்க போகுது. அன்னைக்கு மறக்காம என்ன 4ஆம் தேதி சாயந்தரம் என்ன கூப்பிடுங்க ஒரு வேண்டுகோள்ல 2 உதாரணம் சொல்லிடுறேங்க. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரா நிக்கிறார். எவ்வளவு அதிகப்படியான ஓட்டு அவர் வாங்குவாரோ அதை விட 2 மடங்கு திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில ஓட்டு வாங்குவார். இதுல இருந்தே மக்கள் மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சாம்பிள். அப்புறம் நம்ம சேப்பாக்கம் சேகுவாரா இருக்கிறாருல, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், அவர் எவ்வளவு ஓட்டு அதிகப்படியா வாங்குறாரோ அதை விட 2 மடங்கு ஓட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்துல அவருடைய தொகுதி எடப்பாடியில வாங்க போறார். 3வது ஒண்ணு சொல்றேங்க, இந்த 2 பேரும் வாங்குற அதிகப்படியான ஓட்டை கூட்டுங்க, எவ்வளவு மொத்தம் வருதோ அதை விட அதிகமா திரு எடப்பாடி பழனிசாமி
எடப்பாடியில வாங்கி ஜெயிக்க போறாரு. இதுதான் சார் நான் முன்னாடியே உங்களுக்கு சாம்பிள் நீங்க இப்ப கேட்டீங்களா, சேலத்துல 11 ஏதோ பொங்குக்கும் இந்த பெல்ட்டுக்கு சுருங்கி போன கட்சி மாதிரி சவுத்துல ஜெயிக்கும், வயிற்றுல அடிச்சு குண்டர் சட்டத்துல புடிச்சு விவசாயம் போட்டாங்களா அந்த டெல்டா மாவட்டத்திலயும் அதிமுக ஜெயிக்க போகுது. சென்னையிலுமே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அம்மா எப்படி 2011 ஜெயிச்சு காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு 4-5 தொகுதிகளில் ஜெயிக்க போகுது. நான் சொன்ன மாதிரி 130 பிளஸ்ஸா இல்ல 160 பிளஸ்ஸா அப்படிங்கறத நடக்க போகுதுங்க. குண்டர் சட்டம் போட்டது டெல்டா மாவட்டம் இல்ல சார், அது திருவண்ணாமலை மாவட்டம். ஆனா விவசாயின்னு சொன்னாங்க, நீங்க சம்பந்தம் இல்லாம விவசாயின்னா எல்லாம் தாங்க. விவசாயி ஒருத்தனை சரி சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல, ஞாபகப்படுத்தணும் சார், ஏன் கோவிச்சுக்கிறீங்க? தமிழகத்துக்கு எதிராக சட்டம் டிராமா விட்டு ஏமாத்துறாங்க, எஸ்ஆர் சட்டம் டிராமா விட்டு ஏமாத்துறாங்க, டி லிமிடெட் முன்னாடி போயிருக்கீங்களா? இன்னொன்னு சொல்றேன், தேர்தல் ரிசல்ட் வருஷம் காங்கிரஸ் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் போட்டி போடுறாங்க. காங்கிரஸை விட தமிழகத்துல பாஜக அதிக ஜெயிக்கும். காங்கிரஸை விட பாஜக அதிக ஜெயிப்பு. பாயாசம் இடம் விட மாட்டேன், தமிழகத்துல கால் விட மாட்டேன், காதுல பூசிக்கிட்டு அந்த காலத்துல இருந்து மொழி உணர்வு தூண்டி விட்டு தமிழகத்துல 2 ஆட்சி 4 ஆட்சி அப்படியே 16 ஆட்சி அந்த வருஷம் போச்சு. எனக்கு என்ன 2011 எப்படி 3வது இடத்துக்கு போச்சோ, 2வது இடத்துக்கு சோகத்தம்பி அன்னைக்கு எப்படி விஜயகாந்த் வந்தாரோ அந்த மாதிரி 2வது இடத்துக்கு சோகத்தம்பி வந்து திமுக கூட்டல் 3வது இடத்துக்கு போகுங்கிறது தான் என்னுடைய. ஓகே சார், ஓகே ஓகே.